எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய ரெசிபி வந்து காளான் கறி. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறேங்க. இங்கே நான் ஒரு 13 காளான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிட்ட மேலே உள்ள மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அந்த தண்டு பகுதியும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு பெரிய சைஸ் ரெட் ஆனியனை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இடித்த இஞ்சி வெள்ளைப்பூடு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறோம். காஞ்ச மிளகாய் 4, 1 டீஸ்பூனுக்கு ஜீரகமும் 1 டீஸ்பூனுக்கு மிளகும் சேர்க்குறோம். அதே போல் உப்பு தேவையான அளவு. விப்பிங் க்ரீம் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறேன். எண்ணெய் 3 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும்னா, தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதில் தக்காளி பழத்தையும் முந்திரி பருப்பையும் போட்டுருங்க. அந்த தொலி உறிஞ்சி வர அளவுக்கு தக்காளி பழம் லைட்டாக குக்கானால் போதும். அப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து அந்த ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாவையும் போட்டுட்டு அந்த நம்ம லைட்டாக குக் பண்ண தக்காளி பழத்தையும் அந்த முந்திரி பருப்பு இருக்குல்லையே அதையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோங்க. இதுதான் நமக்கு மசாலா. ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம வந்து முதல்ல வெங்காயத்தை போட்டு வதக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி வர அளவு வதக்கணும். அது நல்லா கண்ணாடி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி வெள்ளைப்பூடு, அதையும் சேர்த்துட்டு அது சேர்க்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க அந்த காளானையும் உள்ளே சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். அந்த காளான் நல்லா ஓரளவு நல்லா சுருங்கிட்டு கலர் மாதிரி வரும். அந்த நேரத்தில் நாம் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இந்த மசாலாவை சேர்க்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா சுருங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்க்குறது, அதாவது தக்காளி, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா இருக்குல்லையா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துட்டு அந்த ஜாரில் ஒட்டியிருக்க அந்த மசாலாவுக்கு நான் கொஞ்சம் 3/4 கப்புக்கு தண்ணி சேர்த்து அதையும் அதில் சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் ஒரு 8லேருந்து 9 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதாவது மீடியம் ஹீட்டில் வச்சு கொதிக்க விடுங்க. நான் மூடி போட்டே கொதிக்க விட்றேன், ஏன்னா அது தெரித்து வெளியே வந்துடக்கூடாது. ஏன்னா தக்காளி பழம் முந்திரி பருப்புலாம் அரைச்சிருக்கனால அது கெட்டியாகி தெரித்து வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் உப்பையும் சேர்த்துட்டு உங்கள் உப்பு அளவையும் பார்த்துக்கிறங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா தண்ணி வற்றிடுச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா விப்பிங் க்ரீம், அதை நாம் இதில் சேர்க்குறோம். விப்பிங் க்ரீம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹோல் மில்க் வச்சுருந்தா அதை கூட சேர்க்கலாம். அதில் திக்கான பாலாக இருக்கணும். இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் க்ரீம் சேர்த்து 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. மூடி போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பவுலில் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மஷ்ரூம் கறியை வந்து நீங்கள் நான் கூடயோ இல்லை எந்த விதமான வெரைட்டி ரைஸ், அதாவது நெய்ச்சோறு, ஜீரகம் இருக்கு இல்லையா அந்த சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.